தர்மஸ்தலா நாம இது வரைக்கும் 7 அப்டேட் பார்த்த நிலைமையில 8வது அப்டேட்கான வீடியோ தான் இந்த வீடியோ. நீங்க கடந்த 7 வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோஸ்க்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பா நீங்க அதை பார்த்துட்டு வாங்க. அப்போதான் உங்களுக்கு இந்த வீடியோவோட கண்டினியூஷன் புரியும். ஸோ இப்போ வரைக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறத ஒரு சின்ன இன்ட்ரோவோட பார்த்துட்டு இப்போ இருக்கிற அப்டேட்டுக்கான ஒரு இன்ட்ரோவும் கொடுத்துட்டு நான் வீடியோ உள்ள போறேன். ஜூலை 4ஆம் தேதி 164 படி மாஸ்க் மேன் அப்படின்னு இப்போ சொல்லப்படுற சின்னையா நான் தர்மஸ்தலால 1995 இருந்து 2014 வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ என்ன சில பிணங்களை புதைக்க சொல்லி வற்புறுத்தி இருந்தாங்க. அதனால நான் புதைச்சிருக்கேன் அப்படின்னு தான் இந்த கம்ப்ளைண்ட் ஆனது ரெஜிஸ்டர் ஆகுது. இதுக்கப்புறம் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடியே சின்னையா சாட்சி சொல்றாரு. இதன் பெயரில் தான் எஸ்ஐடி அமைக்கப்படுது. அதுக்கடுத்து ஒரு அப்டேட்டா வருது. அவங்க விசாரணையில ஒரு விஷயங்களா தெரிய வருது. அது மட்டும் இல்லாம பல சாட்சியங்கள் புதிதா உள்ள வந்து எஸ்ஐடி கிட்ட கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஊர் மக்கள் நிறைய பேருமே இங்க காட்டு பகுதிகளில் நிறைய பிணங்கள் புதைக்கப்பட்டிருக்கிறத எங்களுக்கே தெரியும், நாங்களே பார்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரியான சாட்சிகள் நிறைய வந்துச்சு. இப்படியாக போய்கிட்டு இருக்கு. இதற்கிடையில தான் இந்த கேஸே தலைகீழ திருப்புற மாதிரியான ஒரு விஷயம் நடந்தது. அதுதான் என்னன்னு பார்த்தோம்னா, சௌஜன்யா ரேப் அண்ட் மர்டர் ஆனது எல்லாருக்குமே தெரியும். அந்த டைம்ல சௌஜன்யாவை கிட்னாப் பண்ணதை நேர்ல பார்த்த ஒரு ஐ விட்னஸ் வந்து சாட்சி சொல்றாங்க. அப்போ இந்த சின்னையா கிட்ட சௌஜன்யா கொலை வழக்கு நடந்தப்ப நீங்க இருந்தியா அப்படின்னு கேட்கும்போது ஆமா நான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்புறம் இல்ல அப்படின்னு நேருக்கு மாறான சாட்சி சொல்லியிருக்காரு. இவர் இந்த மாதிரி மாத்தி சொல்றாரு. அதனால நாங்க இவரை எங்க கஸ்டடிக்குள்ள எடுக்கிறோம், அப்போதான் எங்களால தீவிரமா விசாரிக்க முடியும் அப்படின்னு எஸ்ஐடி கோர்ட்ல அஃபிடவிட் சப்மிட் பண்ணி அவரை கஸ்டடிக்குள்ள எடுக்கிறாங்க. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 10 நாள் கேட்டிருந்த நிலைமையில கிட்டத்தட்ட 20 நாட்கள் ஆயிருச்சு. தற்போது வந்த அப்டேட் என்னன்னு பார்த்தோம்னா, சின்னையா எடுத்துட்டு வந்த எலும்பு கூடானது விட்டல் கவுடா அவரு தான் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாரு. சின்னையா எங்கெங்க போச்சிருக்கேன் அப்படிங்கறத சொல்லப்பட்டு விட்டல் கவுடா அந்த எலும்புகளை தோண்டி எடுக்கப்பட்டு அதை எடுத்துட்டு வந்து தான் மாஸ்க் மேன் கிட்ட கொடுத்துருக்காரு. ஏன்னா சின்னையாவால தர்மசாலா உள்ள வரவே முடியாது. ஏன்னா அவரை பத்தி எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரெடி மிரட்டி தான் ஊரை விட்டு அமைச்சிருந்தாங்க. இது நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பார்த்திருந்தோம். அந்த ரீசனால விட்டல் கவுடாவை யூஸ் பண்ணி எலும்பு கூட எடுத்துட்டு வந்து கொடுக்க சொல்லியிருக்காரு. அந்த ஒரு விஷயமானது இப்போ தற்போது நடந்துகிட்டு இருக்கிற விசாரணையில வெளியே வந்திருக்கு. அந்த விசாரணையின் அடிப்படையில தான் விட்டல் கவுடாவை எஸ்ஐடி கஸ்டடியில் எடுக்கிறாங்க. அவரை விசாரிச்சு அவரை நீங்க எங்க இருந்து இந்த எலும்பு கூடுகள் எடுத்துட்டு வந்தீங்க அந்த இடத்த காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயமானது ஆரம்பிக்குது. இப்போ இந்த வீடியோல இருக்கிற அப்டேட்டும் அதை பத்தி தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம பெரிய சேனல் யாருமே இந்த தர்மசாலா விஷயத்தை கவர் பண்றது இல்லை. உங்க எல்லாருக்குமே தெரியும், நான் என்ன மாதிரி சில யூடியூப் சேனல்ஸ் மட்டும்தான் கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அவங்களையுமே அடக்கும் முறையில புகார் அளிச்சிருக்காங்க. அதை பத்தியும் நாம் இந்த வீடியோல பார்ப்போம். டிகோட் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. விட்டல் கவுடா. இந்த விட்டல் கவுடா யாருன்னு பார்த்தோம்னா, சௌஜன்யா ரேப் அண்ட் மர்டர் கேஸ் ஆனது உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த சௌஜன்யாவோட தாய் மாமன் தான் இந்த விட்டல் கவுடா. இந்த மாஸ்க் மேன் அப்படின்னு கூப்பிடப்படுற சின்னையா, இந்த சின்னையா சாட்சி சொல்ல வரும்போது கையில எலும்பு கூடோட வந்திருந்தாரு. ஆனா இது இவர் போய் தோண்டி எடுக்கல அப்படிங்கிறது விசாரணையில தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இதை யார் எடுத்தாங்க உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்தது அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா ஆல்ரெடி இவர் மேல ஒரு அலிகேஷன் இருக்கு. இவர் எடுத்துட்டு வந்த எலும்பு வந்து பக்கத்தில் இருக்க எஃப்எஸ்எல் டீம்ல இருந்து வாங்கிட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அலிகேஷன்ஸ் நிறைய போய்கிட்டு இருக்கு. அந்த ரீசன்னால எஸ்ஐடி இந்த ஒரு விசாரணை முன்னெடுத்திருக்காங்க. அப்போதான் சின்னையா ஒரு விஷயம் சொல்றாரு. ஆமா இதை நான் எடுக்கல, இத விட்டல் கவுடா அவர் தான் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாரு. நான் அவர்கிட்ட உதவி கேட்டதன் பெயர்ல அவர் எனக்கு எடுத்துட்டு வந்து இதை கொடுத்திருந்தாரு. அதை வச்சுதான் நான் இங்க சாட்சி சொல்ல வந்திருந்தேன் அப்படிங்கிறத அவர் விசாரணையில சொல்லியிருந்தாரு. இது எப்படி சாத்தியமா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஆல்ரெடி சின்னையா சொல்லியிருப்பாரு, ஒரு 2 வருடங்களாவே
நாளாவே நான் இந்த சாட்சியை வந்து சொல்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் மகேஷ் செட்டி திமரோடி, அது மட்டும் இல்லாம கிரீஷ் மட்டனவர், இந்த மாதிரி யாரெல்லாம் சௌஜன்யாவோட வழக்கை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க கூட ஒரு கான்டாக்ட்ல இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதன் மூலியமா தான் இவர் எங்கெல்லாம் புதைச்சிருந்தாரோ அந்த இடத்தை இவங்க கேட்டு விட்டல் கவுடா மூலியமா அந்த எலும்புகளை எடுத்துட்டு வந்து கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறமா இவர் போய் சாட்சியை சொல்ல வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டு வருது. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்ச அப்புறம் தான் விட்டல் கவுடாவை எஸ்ஐடி விசாரணைக்கு அழைக்கிறாங்க. அப்படி விட்டல் கவுடா விசாரணையில் ஆமா இதை நான் தான் எடுத்துட்டு வந்து கொடுத்தேன் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம எஸ்ஐடியோட அடுத்த கேள்வி என்னவா இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இந்த எலும்பு கூடானது நீங்க எங்க இருந்து எடுத்துட்டு வந்தீங்க, எங்க இருந்து எடுத்துட்டு வந்து சின்னையா கிட்ட கொடுத்தீங்க அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. அப்போதான் இவர் எங்க இருந்து எடுத்துட்டு வந்தேன் அப்படிங்கிறத நான் ஸ்பாட்டையே காமிக்கிறேன், நீங்க ஸ்பாட்டுக்கு கூட வரலாம் அப்படின்ட்டு அந்த இடத்தையுமே சொல்றாரு. அதாவது நேத்ராவதி ஆற்றங்கரையில இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற பங்களகுடா அப்படிங்கிற ஒரு ஃபாரஸ்ட், அந்த ஃபாரஸ்ட் ஏரியா, அதாவது அது ஃபாரஸ்ட் பிளஸ் மவுண்டைன் ஏரியா, அந்த ஏரியால தான் நான் எடுத்துட்டு வந்தேன் அப்படிங்கறத சொல்றாரு. இதையடுத்து தான் கடந்த புதன்கிழமை 10 செப்டம்பர் 2025 அன்னைக்கு ஒரு 6:30 மணிக்கு மேல யாருக்குமே தெரியாம அங்க போய் ஸ்பாட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 6 மணிக்கு மேலாம் அங்கே இருட்டிடும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த ரீசனால இது யாருக்கும் தெரிய வேணாம், ஒரு கான்ஃபிடென்ஷியலாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக போயிருக்காங்க. அன்னைக்கு போய் செக் பண்ணப்பவே பார்த்தீங்கன்னா மேலோட்டமாவே 2 எலும்புக்கூடுகள் தெரிஞ்சிருக்கு. அது ஏன் கேட்டீங்கன்னா, மலைப்பகுதிகளில் ஒரு விஷயம் நம்ம புதைக்கிறோம் அப்படின்னா அங்கே மழை வரும், மழை காரணமாக மண் சரிவுகள் ஏற்படும், அதனால நம்ம உள்ள புதைச்சி வச்ச பொருட்கள்லாம் வெளியே வரும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அந்த ரீசனால தான் இந்த எலும்புக்கூடுகளும் வெளியே வந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதா நமக்கு தெரியுது. டே 1 அந்த 2 எலும்புக்கூடுகளை பார்த்துட்டு பின் டே 2 அதாவது வியாழக்கிழமை 11ஆம் தேதி செப்டம்பர் 2025 எஃப்எஸ்எல் டீமோட அன்னைக்கு போய் அங்க செக் பண்றாங்க. ஸோ இப்படி அவங்க மறுபடியும் தோண்டுதல் வேலைகளை ஆரம்பிச்சப்ப 7 முழு மனித எலும்புக்கூடுகள் கிடைச்சிருக்கு. அதுல ஒரு எலும்புக்கூடு ஒரு குழந்தை, அதாவது 4 லிருந்து 5 வயது உட்பட்ட ஒரு குழந்தையோட எலும்புக்கூடு. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைக்கு பக்கத்துல ஒரு மண்பாண்டம், அதுல சில வரைவுகள்லாம் இருக்கிற மாதிரி சொல்லப்படுது. இது ரொம்ப கான்பிடென்ஷியலா வெறும் எஃப்எஸ்எல் டீம் மட்டும் வச்சு நடத்துதா சொல்றாங்க. ஆனா நம்ம செய்தி ஊடகங்கள்ல பார்க்க முடியுது, இவங்க இந்த ஸ்பாட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது நிறைய மீடியாக்கள்லாம் உள்ள விட்டுருந்ததா நம்ம ஒரு செய்தி ஊடகங்கள்ல பார்த்திருந்தோம். ஸோ ஆக மொத்தம் இந்த 2 days அங்க ஸ்பாட் இன்ஸ்பெக்ஷன் நடந்திருக்கு. அதுல 7 எலும்புக்கூடுகள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைச்சிருக்க இப்போ வரைக்கும் இருக்க தகவல். அதுல ஒரு எலும்புக்கூடு குழந்தைக்கான எலும்புக்கூடு. பங்களகுடா அப்படிங்கிறது ஒரு மவுண்டைன் ஏரியா, மலைப்பகுதி, அது மட்டும் இல்லாம ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. அந்த இடத்துல இப்படி புதைச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு கிரைம் தான். ஆனா இதை பத்தி எந்தவித மீடியாவுமே இன்னும் கவரே பண்ணல, எந்தவித பெரிய மீடியாக்களுமே இதை பத்தி பேசவும் இல்லை. இப்போ இந்த விஷயமானது மறுபடியுமே இந்த கேஸையே தலைகீழா ஆக்கியிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா மாஸ்க்மேன் காட்டின 13 இடங்கள்ல 2 இடத்துல மட்டும்தான் எலும்புக்கூடுகள் கிடைச்சிருக்கு. அது துண்டு துண்டா தான் கிடைச்சு. ஆனா இப்போ கிடைச்சிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா முழு மனித எலும்புக்கூடுகளே கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. இதுல ரொம்ப குறிப்பிடத்தக்கது, நாம இம்பார்ட்டண்டா பார்க்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த குழந்தையோட எலும்புக்கூடுகள் தான். இந்த மண்பாண்டங்கள் இருந்திருக்கு அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா, இந்த மண்பாண்டங்கள் இருந்ததுனால அங்க இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இங்க எதுவும் பிளாக் மேஜிக் நடந்திருக்குமா, குழந்தைகளோட நரபலிகள் நடந்திருக்குமா அப்படிங்கிற மாதிரியுமே பேசப்பட்டு வருது. பரவலா அங்க இருக்கிற மக்கள் எல்லோருமே பேசப்பட்டு வராங்க. இந்த பங்களகுடா அப்படிங்கிற மவுண்டைன் ஃபாரஸ்ட் ஏரியா, இந்த ஏரியா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தர்மசலில இருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கு. ஆனா நேத்ராவதி ஆற்றங்கரை பக்கத்துல எல்லா இடத்துலயுமே மாஸ்க்மேன் இடங்களை காமிச்சிருந்தாரு, ஸ்பாட் பண்ணியிருந்தாரு. ஒரு 13 இடங்களை ஸ்பாட் பண்ணியிருந்தாரு. அதுல 2 இடத்துல மட்டும்தான் எலும்புக்கூடுகள் கிடைச்சிருந்தது. ஏன் இவர் முன்னாடியே இந்த விட்டல் கவுடாக்கு தெரிஞ்ச இடத்தை காட்டல அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரலாம். இதுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, ஆல்ரெடி இவர் சாட்சி சொல்ல உள்ள வந்து குழி தோண்ட ஆரம்பிச்ச உடனே எல்லோருக்குமே ஒரு பெரிய பயம் அப்படின்னு தான் சொல்லணும். 5 குழிகள்ல ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற வரைக்கும் அமைதியா இருந்த ரிப்போர்ட்டர்ஸ், மீடியா எல்லாருமே 6வது குழியில எலும்புக்கூடுகள் கிடைச்சதுன்னு சொன்ன உடனே இல்லாத அலிகேஷன்ஸ், இல்லாத பழி எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாஸ்க் மேனோட
ஊருக்கு சொந்த ஊர் எதுன்னு தேடி போறாங்க. அவங்களோட முதல் மனைவி கிட்ட போய் பேட்டி எடுக்கிறாங்க, அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது. இதெல்லாம் பேட்டி எடுக்கிற இந்த மீடியாவை பார்த்து நான் ஒன்னு கேட்கிறேன், நீங்க ஏன் இங்க இத்தனை கொலைகள் நடந்திருக்கு, தவறுதலா ஒரு குழந்தை விழுந்து இறந்திருக்கு ஆற்றங்கரையில, அந்த குழந்தையோட பிணம் அன்னிக்கே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அன்னிக்கே புதைச்சிருக்காங்க, இதை எந்த மீடியா கேட்டீங்க? யாருமே கேட்கல. அப்படிங்கும் போது இவர் தர்மசாலாக்கு ஆப்போசிட்டா ஒரு சாட்சி சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அவரை தேடி போய்கிட்டு இருக்காங்க. ஓகே, நான் இது தப்புன்னு சொல்லல. இதே போல தப்பு எங்க நடந்தாலும் அதுல டீப் ரிசர்ச் இருக்கணும், அதுதான் ஜேர்னலிசம். ஆனா இவங்க தர்மசாலாக்கு அகைன்ஸ்டா எந்த வித ஜேர்னலிசமும் பண்ற மாதிரியே தெரியல, எல்லாமே அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்க மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது. ஏன் இதை இப்படி நான் சொல்றேன் அப்படிங்கறத இப்ப கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தல, அந்த விஷயம் சொல்லும் போது நான் உங்களுக்கு இதை ஏன் புரிய வைக்கிறேன். 2 நாட்கள்ல 7 எலும்புக்கூடுகள் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இதை FSL டீமுக்குமே அனுப்பிட்டாங்க. சோ அந்த எலும்புக்கூடுகள் யாரோடது என்ன அப்படிங்கிற ஆய்வுமே நடந்துகிட்டு தான் இருக்கு. இதை அடுத்து விட்டல் கவுடா அங்க இருந்து SIT மூலமா அவங்க கஸ்டடி இருந்து ரிலீஸ் ஆகி அவர் வெளியே கிளம்பிட்டாரு, வீட்டுக்கு கிளம்ப சொல்லிட்டாங்க. சோ அதனால அவரும் கிளம்பிட்டாரு. அவர் வெளியே வந்ததுக்கு பிறகு Facebookல லைவ் வீடியோல வராரு. அவர் லைவ் வீடியோல சொன்ன சில விஷயங்களை மட்டும் நம்ம பார்ப்போம். அதாவது அங்க இப்ப கிடைச்சிருக்கிறது 7 எலும்புக்கூடுகள் தான், ஆனா இன்னும் நிறையவே இருக்கு. அங்க நான் சொல்ற இடங்கள்லாம் ஸ்பாட் பண்ணி தேடினா இன்னும் நிறையவே கிடைக்க வாய்ப்பு இருக்கு, கிடைக்கும் கண்டிப்பா அப்படின்னு ரொம்ப ஆணித்தனமா சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இவங்க இந்த 7 எலும்புக்கூடுகள் எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே அக்கம் பக்கத்துல இன்னும் நிறைய எலும்புக்கூடுகள் மேலோட்டமா தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கறத சொல்றாரு. அதே போல இந்த ஒரு எலும்புக்கூடு குழந்தையோட எலும்புக்கூடு அண்ட் அது பக்கத்துல ஒரு மண்பாண்டம் இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன், அந்த விஷயமே இவர் லைவ்ல சொல்லியிருந்தாரு. மேலும் SIT எலும்புக்கூடுகள் தோண்டி எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்றாரு. அப்போ இந்த 7ங்கிறது இப்போதைக்கு முதற்கட்டமா கிடைச்ச எலும்புகள், அதை அனுப்பிட்டாங்க. பட் இன்னுமே அங்க தோண்டுதல் பணி நடந்துகிட்டு தான் இருக்கு அப்படிங்கிறத விட்டல் கவுடா சொல்றாரு. இது அபிஷியலா வரல, விட்டல் கவுடா அவரோட லைவ்ல சொல்லியிருக்காரு. அந்த மண்பாண்டங்களும் அந்த துணிகளும் இருந்த பகுதியை பார்க்கும்போது பிளாக் மேஜிக் மாதிரி இருக்கு அப்படிங்கிற விஷயமே இவர் தான் சொல்லியிருந்தாரு. ஸோ அங்க பிளாக் மேஜிக் எதுவும் நடந்திருக்கா அப்படிங்கிறதையுமே SIT இந்த விசாரணை வளைவுக்குள்ள கொண்டு SIT கண்டிப்பா விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையுமே அந்த வீடியோல அவர் வைக்கிறாரு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த மீடியாக்கள் இந்த சின்னையாவோட சொந்த ஊருக்கு போறது, அவங்க மனைவி கிட்ட பேசுறது, அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் பார்ட்டிஸ் கூட தர்மசாலாக்கு சப்போர்ட்டா பேசுற நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம். நிறைய தலைவர்கள் தர்மசாலாக்கு சப்போர்ட்டா பேசியிருந்தாங்க. இது மாதிரி இவர் இன்னொருத்தரால அனுப்பப்பட்ட ஒரு ஆளு, அதனால அவங்க யாருன்னு தெரியும், இந்த சதி பண்ணவங்க யாரா இருந்தாலும் அவங்க தண்டிக்கப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் போயிட்டே இருந்துச்சு. இந்த விஷயங்களால கூட சின்னையா அவர் அழுத்தத்திற்கு உண்டாகி கரெக்டான இடத்த காட்டாம போயிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எல்லாருக்கும் எழுதிட்டு வருது. இந்த விஷயங்கள் தான் இப்ப எல்லா இடத்துலயும் பரவலா பேசப்பட்டும் வருது. நாம இப்ப இந்த விட்டல் கவுடாவை பத்தி பார்த்திருந்தோம். இவரோட நண்பர் பிரதீப் அப்படிங்கிற ஒரு நபர், அவருமே தன்னை விசாரணைக்கு எடுத்துக்கோங்க, நான் நிறைய இடம் காட்டுறேன், நான் இன்னும் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு, அதனால என்ன நீங்களே விசாரணைக்கு எடுத்துக்கோங்க, கஸ்டடிக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு அவரே வாலண்டியரா சாட்சிகள் சொல்லியிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த பிரதீப் யாருன்னு பார்த்தோம்னா, இவருமே சௌஜன்யாவோட வழக்குக்காக 13 வருடங்களா போராடிட்டு வந்துட்டு இருக்கிற ஒரு நபர் தான். ஸோ இவருமே சின்னையா மாதிரியே கோர்ட்ல ஜட்ஜு முன்னாடி சாட்சியங்கள் சொல்லியிருக்கிறதா நமக்கு தகவல்கள் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம SITயும் இவரை விசாரணை, அதாவது அவங்களோட கஸ்டடிக்குள்ள எடுத்திருக்காங்க. அவர் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் என்னன்னு பார்க்கும்போது, ஆமாங்க இங்க இல்லீகல் டெத்ஸ் நடந்திருக்கிறது உண்மைதான், இந்த சின்னையா உடல்களை புதைச்சது உண்மைதான், அதை நான் பல முறை பார்த்துருக்கிறேன், அந்த இடங்கள்லாம் என்னால் கண்டிப்பாக காட்ட முடியும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றத்திலுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவரையுமே SIT கஸ்டடிக்குள்ள எடுத்துக்கோங்க, அது மட்டும் இல்லாம இவர் சொல்ற இடத்துலயுமே குழி தோண்டுங்க அப்படின்னு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கிறதாவும் தகவல்கள் இருக்கு. ஸோ இதனால கண்டிப்பா இன்னும் இந்த பங்களேகூடா மலைப்பகுதிகளில் நிறைய எலும்புக்கூடுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. இந்த விட்டல் கவுடா அவரோட லைவ் வீடியோல ஒரு விஷயங்கள் சொல்லியிருந்தாரு, நம்ம பார்த்தோம். மாந்திரிக பொருட்கள்லாம் இருந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த தர்மசாலால நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு, நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஆனா இந்த மாந்திரிகம் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் புதுசா இருக்கு அப்படிங்கிறது தான் தெரியுது.
இப்போ வரைக்குமே நம்ம நிறைய சாட்சிகள் வந்து அங்க பிணங்கள் புதைச்சிருக்காங்க, நாங்க பார்த்துருக்கோம். எங்க வீட்டு பெண் தர்மசாலாவுக்கு வந்து காணாம போயிருக்காங்க, அன்நேச்சுரல் டெத்ஸை அன்னைக்கே புதைச்சது, இந்த மாதிரியான சில குற்றச்சாட்டுகள் தான் நம்ம பார்த்துருக்கோம் இது வரைக்கும். ஆனா இந்த மாந்திரிகம், பிளாக் மேஜிக் இந்த மாதிரி விஷயங்களும் அங்க நடந்திருக்கா, இன்னும் என்னென்னலாம் இருக்குன்னு தெரியலையே அப்படிங்கிற யோசனை தான் நமக்கு வருது. ஸோ இந்த விஷயங்களை கண்டிப்பா எஸ்ஐடி அவங்க விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்து கண்டிப்பா விசாரிப்பாங்க அப்படிங்கறத நினைக்கிறேன். ஏன்னா இந்த மண் பாண்டங்கள், அந்த துணிகள் எல்லாமே எடுத்துட்டு போயிருக்காங்க. எஃப்எஸ்எல் டீம்ல கண்டிப்பா செக் பண்ணுவாங்க. ஸோ இது விசாரணைக்கு பிறகுதான் முழு விவரங்கள் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கர்நாடகாவில் இருக்கிற பெரிய பெரிய மீடியாக்கள் இன்னும் இந்த விஷயங்களை பத்தி பேசல. அது மட்டும் இல்லாம அவங்க என்ன கேள்விகளை முன் வச்சுட்டு வராங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த எஸ்ஐடி அமைத்தது எதற்கு? இல்லீகல் டெத்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு தானே அவங்க வந்து அசைன் பண்ணாங்க, எஸ்ஐடி அமைக்கப்பட்டது. ஆனா இவங்க என்ன சௌஜன்யா கேஸை ரீஓபன் பண்றாங்க, பத்மலதா கேஸை ரீஓபன் பண்றாங்க, வேதவள்ளி கேஸை ரீஓபன் பண்றாங்க, யானைபாகன் நாராயணன், யமுனா இவங்களோட கேஸ் எல்லாம் ரீஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. இது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்கே இல்லையே, ஏன் இவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எஸ்ஐடி மேலேயே விமர்சனங்கள் மீடியா வச்சுட்டு வந்துகிட்டு இருக்கு. ஆனா இதே பங்களைகுட்டா மலைப்பகுதிகளில் எலும்புக்கூடுகள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கவர் பண்றதுக்கும் வரல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் வெளியே வந்தும் இதை பத்தி எந்தவித பெரிய மீடியாக்களுமே கவர் பண்ணல. இந்த மாதிரி விமர்சனங்கள் வர காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சௌஜன்யா கேஸ்ல ஒரு புது ஐ விட்னஸ் வந்து சாட்சி சொன்னாங்க அப்படிங்கறத சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாம உதய் ஜெயின் அவரும் இப்போ விசாரிக்கப்பட்டு வந்தார். இப்போ கடைசி அப்டேட்ல நம்ம பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த உதய் ஜெயின் பிரசிடென்ட்டுக்கு எனக்கு கருணை தற்கொலை பண்றதுக்கு அனுமதி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி லெட்டர் அனுப்புறாரு. இவரை கூப்பிட்டு விசாரிச்சதுனால இவருக்கு அது கௌரவ குறைச்சலா ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. பிரசிடென்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு லெட்டர் போட்டிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு நமக்கு. இப்போ இவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும் போதுதான் சௌஜன்யா வழக்குல நிஜமாவே இவங்களுக்கு சம்பந்தம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் எல்லாருக்கும் அதிகமாகிறதுக்கான ஒரு வாய்ப்பா அமைதுங்க. ஏன்னா இவர் விசாரிக்கப்பட்டு அதுக்கப்புறம் போயிட்டு சைலண்டா இருந்தாருன்னா கண்டிப்பா யாருமே அவரை பத்தி பெருசா பேச மாட்டாங்க. ஆனா இந்த பிரசிடென்ட்டுக்கு லெட்டர் போடுறது, இந்த உதய் ஜெயின் வந்து விசாரிக்கப்பட்டது, அது மட்டும் இல்லாம மேலும் இந்த வழக்குல ஈடுபட்டிருக்கிற 3 பேருக்குமே சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம கடைசி வீடியோல பார்த்திருந்தோம். இந்த பிரச்சனை பெருசாச்சு அப்படின்னா எல்லோருமே மாட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த ரீசனாலதான் மீடியா இப்போ இந்த மாதிரியான ஒரு விமர்சனங்களை எஸ்ஐடி மேல வச்சுட்டு வராங்க. ஆனா எஸ்ஐடி இதை கொஞ்சம் கூட காதுல போட்டுக்கலங்க. அவங்களோட வேலையை சிறப்பா செஞ்சிட்டு இருக்காங்க. கோர்ட் என்ன ஆர்டர் கொடுத்ததோ அந்த ஆர்டர் படி சிறப்பான வழியில போயிட்டு இருக்காங்க. இதே மாதிரி போனாங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லா உண்மைகளுமே வெளியே வரும் அப்படிங்கிறது தான் நாங்க எல்லாருமே நினைக்கிறோம். சௌஜன்யாவோட ரீஇன்வெஸ்டிகேஷன் எப்ப ஆரம்பிச்சாங்களோ அப்போத்துல இருந்து தான் இந்த மாதிரியான கேள்விகள் மீடியா சைட்ல இருந்து எழுப்பப்பட்டு வருது. இதே மீடியா 2012 அக்டோபர் மாதம் முதல் நாள் காணாம போன சௌஜன்யா மறுநாள் அரை நிர்வாணத்துல பிணமா கிடைச்சிருக்காங்க. அதை பத்தி யாருமே எந்த கேள்வியுமே எங்கேயுமே கேட்கல அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அன்னைக்கு எங்க போனாங்க இவங்க அப்படிங்கிறது தெரியல. அதான் நான் ஆல்ரெடி இந்த வீடியோ சொல்லியிருக்கேனே, தர்மசாலாக்கு ஆப்போசிட்டா இவங்க யாருமே பேசுறது கிடையாது. அதுக்கு ஆதரவாக தான் பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான எலும்புக்கூடுகள் கிடைச்ச விஷயங்கள் கூட யாருமே கவர் பண்ணல. இதை நீங்களே கூட செக் பண்ணி பார்க்கலாம். சௌஜன்யா கேஸ் கடைசி வரைக்குமே கரெக்டான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாம அன்சால்வ்டா தான் அந்த கேஸே க்ளோஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம சிபிஐயும் கோர்ட்டும் இந்த சௌஜன்யா உடலை கைப்பற்றின போலீஸ் அவங்க வேலையை சரியா பார்க்கல, போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர்ஸும் சரியான வேலையை பார்க்கல, அவங்க மேல வழக்கு பதிவு பண்ணி விசாரணை பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சிருந்தாங்க. அதை யாரு இங்க ஃபாலோ பண்ணாங்க? அதை ஏன் எந்த மீடியாவுமே கேள்வி எழுப்பல? தமிழ்நாட்டிலையுமே பார்த்தீங்கன்னா எந்தவித பெரிய மீடியாக்கள், அதாவது எந்தெந்த மீடியாக்கள்ல இந்த சின்னையா பொய் சொல்லிட்டாரு, அவர் சொன்னது வந்து பிறல் சாட்சி ஆயிடுச்சு, அவர் சொன்ன மொத்தமே பொய் தான், இப்படி ஒரு வழக்கே இல்லை, அவரை வந்து சென்னையிலேருந்து ஆள் அனுப்புனாங்க, தமிழ்நாட்டிலேருந்து ஆள் அனுப்புனாங்க, அவருக்கு 2 லட்ச ரூபா பணம் போட்டாங்க, அதனால தான் இவர் இந்த மாதிரி வந்து கேஸ் கொடுத்தாருன்னு பேசின எந்த மீடியாவுமே இன்னைக்கு பங்களைகுட்டா மலைப்பகுதிகளில் 7 எலும்புக்கூடுகள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்னுமே கவர் பண்ணல. இதையடுத்து ஊடகங்கள் மேல, அதாவது ஊடகம் அப்படிங்கிறது சின்ன சின்ன யூடியூப் சேனல் யாரெல்லாம் இப்போ இந்த தர்மசாலாவோட கேஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அந்த எல்லா சேனல்கள் மேலேயுமே வழக்குகள் பதியப்பட்டிருக்கு. நம்ம சேனல் இப்போதான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம குறைவான சப்ஸ்கிரைபர் இருக்கிறனால, குறைவான வியூஸ் இருக்கிற காரணத்தினால அவங்க கண்ணில் படலன்னு நினைக்கிறேன். அந்த காரணத்தினால தான் நம்ம சேனல் மேல எந்த வழக்கும் பதியப்படல. ஆனா இதே மாதிரி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அடுத்த வழக்கு பதிவுல நம்ம சேனலோட பேரும் வர வாய்ப்பு இருக்கு.
நான் எனக்கு வந்த அஃபிஷியல் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் இந்த 7 வீடியோக்கள்லையுமே கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் நான் சொன்ன விஷயங்கள் போய் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட தாராளமாக நான் சொன்ன விஷயத்த நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இது அஃபிஷியலாக ரிலீஸ் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக சர்ச் பண்ணி பார்க்கலாம். அதாவது பெரிய பெரிய மீடியாக்கள் எல்லாம் வாயடைச்சு போயிருக்கு. இந்த டைமில் எங்களை மாதிரி சில ஆட்கள் மட்டும்தான் தைரியமா இதை பத்தி பேசிட்டு வரோம். எங்களை பத்தியோ எங்க உயிரை பத்தியோ இல்ல எங்க சேனலை பத்தியோ கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த விஷயங்களை நாங்க ஃபாலோ பண்ணிட்டு வரோம். எங்களையுமே அடக்குமுறை பண்ண பாக்குறாங்க. இப்படி எங்களையுமே அடக்குமுறை பண்றாங்க அப்படிங்கிற சமயத்துல இப்போ என்னை பார்த்து இன்னொருத்தர் இதே போல யூடியூப் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணி உண்மையை மட்டும் பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வராரு அப்படின்னா என் மேல பாயிற வழக்குனால அவனும் பயப்படுவான். கண்டிப்பா அடுத்து எந்தவித ஹை ப்ரொஃபைல் கேஸை பத்தியுமே ஃபாலோ பண்ண பயப்படுவாங்கங்க. இது ரொம்பவுமே கெடுதல். இவங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா முதல்ல கேக் ஆர்டர் வாங்கி வச்சாங்க. கிட்டத்தட்ட 1000 கணக்கான வீடியோஸ், லிங்க்ஸ், பிளாக்ஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணாங்க. அந்த டைம்லலாம் நம்ம வீடியோவை பிரைவேட் பண்ணிட்டோம் உஷாரா. அதனால நம்ம வீடியோ தப்பிச்சது. அந்த கேக் ஆர்டரை அப்ரூவ் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா மாண்புமிகு ஜஸ்டிஸ் விஜயகுமார். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இதே தர்மசாலா லா காலேஜ்ல படிச்சவர். இதெல்லாம் கூட நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம இவர் தர்மசாலாவோட கேஸ்ல தர்மசாலா ஆதரவா வாதாடி இருக்கிற ஒரு அட்வொகேட். அன்றைய அட்வொகேட், இன்றைய நீதிபதி. இந்த விஷயங்களை நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் அங்க சௌஜன்யா வழக்குக்காக உழைத்துட்டு இருக்க தோழர்கள் அவங்க கண்டுபிடிச்சு இந்த கேஸை அட்வொகேட் பாலன் அவர்கள் மூலியமா முன்னெடுத்து இந்த கேக் ஆர்டரை கேன்சல் பண்ணாங்க. மேலும் மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. அந்த டைம்ல நீங்க சொல்ற இந்த கேக் ஆர்டர் ஆர்டிகல் 19A ஆப்போசிட்டா இருக்கு. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எல்லோருக்குமே இருக்கு. ஆனாலுமே சில நிபந்தனைகளோட இந்த கேக் ஆர்டர் ஆனது கேன்சல் பண்ணப்பட்டது. எந்தவித அபிஷியல் ப்ரூஃபும் இல்லாம தர்மசாலாவை பத்தியோ அவர் அந்த தர்மாதிகாரி வீரேந்திர ஹெக்டேவை பத்தியோ யாருமே பேசக்கூடாது அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. இது பொதுவாகவே எல்லாருக்குமே தெரியும். அஃபிஷியலா டீடைல்ஸ் இல்லாம யாருமே எதுவுமே பேசல. நாங்களும் எதுவும் பேசல. அங்க இருக்கிற டீடைல்ஸ் மட்டும் தான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் எங்க குரல்களை நசுக்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அடக்குமுறையை கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த வழக்கு பதிவானது ஒரு எடுத்துக்காட்டு. இந்த லிஸ்ட்ல ஒரே ஒரு பெரிய மீடியா மட்டும்தான் இருந்துச்சுங்க, அல் ஜசீரா அப்படிங்கிற ஒரு மீடியா. அவ்வளோ பெரிய இன்டர்நேஷனல் மீடியா மேலேயே இவங்க கேஸ் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது. அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய கேஸே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் மற்ற மொழிகளுக்கு உண்டான யூடியூப் சேனல்களை பார்க்கும்போது, அந்த லிஸ்ட்டை பார்க்கும்போது எந்தவித பெரிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இல்லவே இல்லைங்க. அப்போ இதுலேருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் ஏன் இதை ஃபாலோ பண்ணல, இது வேணும்னே ஃபாலோ பண்ணலையா அப்படிங்கிறது இப்போ ஒரு டவுட்டாக வருது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் மேலே என்னென்ன வழக்குகள் பதியப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மணி லாண்ட்ரிங், வெஸ்ட் சைட்லேருந்து எங்களுக்கு பணம் வர்றதாகவும் நாங்கள் மணி லாண்ட்ரிங் பண்ணுறதாகவும் இடி, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், எஸ்ஐடி, எஸ்பி இவங்க எல்லாருக்கும் வச்சு கம்ப்ளைண்ட் ஆனது ரைஸ் பண்ணப்பட்டிருக்கு. கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தர்மசாலா நிர்வாகத்தை சேர்ந்த ஒரு நபர், சுரேந்திர பிரபு, சன் ஆஃப் ராகவேந்திர பிரபு, நியர் வசந்த மஹால், தர்மசாலா. இதுதான் அவரோட அட்ரஸ். இப்படிதான் இருக்கு. இது நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஒரு 4 டிபார்ட்மெண்ட்டுக்கு சிசியா வச்சு இந்த கம்ப்ளைண்ட் ஆனது எழுப்பப்பட்டிருக்கு. மணி லாண்டரிங் பண்றதாகவும் நாங்கள் நரேட்டிவ் டெரரிசம் பண்றதாகவும் வெஸ்ட் சைட்ல இருந்து எங்களுக்கு பணம் கொடுத்து எங்களை பேச வைக்கிறதாகவும் இந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி நாங்கள் பணம் வாங்கி தர்மசாலா ஆப்போசிட்டா பேசுறோம் அப்படின்னா, தர்மசாலாவே பல கோடி லட்சங்களுக்கு அதிபதியா இருக்கிற ஒரு ஸ்தலம். அந்த ஸ்தலத்தை விட பெரிய ஆள் தான் கண்டிப்பா எங்களை பேச வச்சிருக்கணும். அப்படி நாங்கள் பணம் வாங்கிட்டு பேசுற ஆளா இருந்தா நீங்களே பார்க்குறீங்க எங்கள் பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது இருக்கிறத வச்சு ஷூட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கோம். நான் மட்டும் இல்லைங்க, என்ன மாதிரி யாரெல்லாம் இண்டிபெண்ட்டாக இந்த மாதிரியான கேஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களோட எல்லா வீடியோவுமே பாருங்கள். எல்லோருமே இதே நிலைமையில தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உண்மை வெளியே வரணும். இந்த கேஸை நாம் எடுத்துட்டோம், இதை முழுமையாக முடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் உண்மையை மக்கள்கிட்ட கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதா எங்களோட ஒரே ஒரு எண்ணம். ஆனா அதையுமே அழிக்கும்படி சில நாச வேலைகள் நடந்துகிட்டு இருக்குங்க. நீங்களே சொல்லுங்க, எஸ்ஐடி கிட்ட கிட்டத்தட்ட அவ்வளவு புகார் வந்திருக்கு. நேர்ல சாட்சி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஓல்டு கேசஸ் எல்லாம் ரீஓபன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பக்கம் இல்லீகல் டெத்ஸ், இன்னொரு பக்கம்
அன்நேச்சுரல் டெத்ஸு, அது ஏன் அன்றைக்கே எரிச்சாங்க, அன்றைக்கே புதைச்சாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட தலைவலிகள் அவங்களுக்கு இருக்குங்க. இந்த நேரத்தில் இந்த கேஸ் எல்லாம் போயிட்டு அவங்க செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஒரு பரபரப்பில் அவங்க இருக்காங்க, அவங்களுக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருக்குது. இருந்த போதிலுமே ஒரு கரெக்டான பாத்தில் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இதை எல்லாமே குழப்பணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யப்படுறதா நமக்கு தெரியுது கிளீனா. என்னென்ன பாருங்க, நீங்களே ஆரம்பத்துல இருந்து லிஸ்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ விஷயங்கள். ஒரு சாட்சி சொல்ல வந்தவரை மலையாளி அவரு, அதனாலதான் அவர் அப்படி சொல்றாருன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சின்னையாவே பொய்ன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அனன்யா பட் அது நிஜமாவே பொய் தான், அது அந்த அம்மாவே சொல்லிட்டாங்க. சுஜாதா பட் அந்த அம்மாவே சொல்லிட்டாங்க தர்மசாலாக்கு எனக்கு நில பிரச்சனை இருந்ததுன்ட்டு. அது ஓகே, ஒத்துக்கலாம். ஆனா சின்னையா பொய் சொல்லிட்டாரு, அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்டு சொன்னாங்க. கேக் ஆர்டருக்கு எவ்வளோ போராடினாங்க. இப்போ அதுவும் முடியல, மறுபடியும் கேக் ஆர்டர் போட முடியாது அப்படிங்கிறது தெளிவாக சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லிட்டாங்க. ஸோ இதை எடுத்து தான் ஒரு கடைசி ஆயுதமா ஒரு கேஸை போட்டிருக்காங்க. இடி தாராளமாக வரட்டும், எங்கள் அக்கௌண்ட் எல்லாமே ஓப்பனாக தான் இருக்கு. இதை நான் மட்டும் இல்லை, அந்த புகார் லிஸ்ட்ல இருந்த எல்லோருமே இதை தான் சொல்லியிருந்தாங்க. என்னோட சார்புக்கு நானும் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த கேஸுக்கான அப்டேட் கொடுக்குற சேனல்ல நம்ம சேனலும் ஒரு சேனலு, அதனால நானுமே இந்த விஷயங்களை சொல்லி ஆகணும். அடுத்த வாட்டி அவங்களே நம்ம சேனல் லிஸ்ட்ல சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இதை முன்னாடியே சொல்லி வச்சிருவோம். இப்போ வரைக்கும் வந்திருக்கிற அப்டேட்ஸ் இதுதான். இந்த கம்ப்ளைண்ட் பற்றியும் நம்ம முழுசாக பார்த்துட்டோம். ஸோ இதுலேருந்து நான் சொல்ல வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கொஞ்சம் பேர் தான் இந்த கேஸை பற்றின அப்டேட் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம் உங்ககிட்ட. அவங்களையுமே அடக்குமுறை பண்ணுறது பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எங்கள் குரல் வலையுமே நசுக்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கொடுக்குற இந்த ஆதரவால் மட்டும்தான் இந்த வீடியோ எங்களால் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் மற்ற மீடியாஸ் மாதிரி கண்டிப்பாக நாங்கள் இருக்க மாட்டோம். அங்கே நடக்கிற உண்மை தகவல்கள் எங்களுக்கு வர்றது கண்டிப்பாக நாங்கள் மக்கள்கிட்ட இருந்து சேர்ப்போம். இந்த வழக்கு எஸ்ஐடியால் விசாரிக்கப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு, ரொம்ப தீவிரமாக விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் கண்டிப்பாக இந்த அப்டேட் ஆனது நான் கொடுத்துக்கிட்டு இருப்பேன். அதை நான் இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பல வழக்குகள் இது போல் நான் கவர் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோஸுமே கண்டிப்பாக பாருங்கள். அதே போல் நோட்டிஃபிகேஷன் பட்டனுமே ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் நோட்டிஃபிகேஷனாக. இந்த வழக்கை பற்றின உங்களோட தாட்ஸை கமெண்ட்டாக போடுங்க, நான் எல்லாரோட கமெண்ட்ஸும் கண்டிப்பாக படிப்பேன். இந்த தர்மசாலா வழக்கை பற்றி கியூரியஸாக இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த தர்மசாலாவில் இப்போ கிடைக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் பக்கத்தில் பிளாக் மேஜிக் பண்ணக்கூடியதான பொருட்கள் கிடைச்சிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் போடுங்க. மேலும் பல வழக்குகளை பார்க்க இருக்கோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. நன்றி.